ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி. கடகம் அப்படின்னா கடமையானவர்கள், கடமை செய்யுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் கடமை செய்தாலும் அந்த உச்சத்தை போய் அடைய முடியல. ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எதனால இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதுல மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லலாம். அந்த அங்கீகாரத்துக்கான காரணம் என்னங்க? அங்கீகாரம் வர மாட்டேங்குது. நல்ல நிர்வாக திறமை, ம். நல்ல ஈடுபாடு, அர்ப்பணிப்பு உணர்வு எல்லாம் தான் இருக்கு. அங்க இருக்கிற சனி பகவான், புதன் பகவான் இந்த 2 பேரும் பூசம், ஆயில்யமாக இருந்து அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்குறாங்க. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நெருப்பு ராசி. அந்த ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கேதுவும் சுக்கிரனும். இப்போ யாருக்கெல்லாம் கேது சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, 2ஆம் 10லேயே அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப அற்புதமாக டெவலப் ஆயிடுவாங்க. ராசியில் இருக்கிற நட்சத்திரமும் 2ஆம் 10ல் போய் கனெக்ட் ஆகணும். இப்போ நீங்கள் சனியோ புதனோ சிம்மத்துலேயோ தனுசுலேயோ மேஷத்துலேயோ அமர்ந்ததுன்னு அப்படின்னாலும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பேச்சினாலேயே புகழ். இப்போ அது வந்து நிறைய பேர் நம்ம நாட்டை ஆண்டவர்களெல்லாம் கடகலக்கணும் தான். அது சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி. அதெல்லாம் வந்து பல ஆட்சிகள் அவங்க வந்து தொடர்ந்து அவங்க வந்து அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நிர்வாக திறமை, இந்த சுக்கிரனுடைய வலிமை, கேதுவனுடைய வலிமை. இந்த சனியும் புதனும் கெடாமல் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய சுயபலம், வாழ்க்கையில் விதி கொடுப்பினை, நான் வந்து இன்னது சாதிக்க பிறந்திருக்கேங்கிறத சொல்கிற ஒரு ரகசியமே எங்கே இருக்குன்னா சனிக்கிட்டையும் புதன்கிட்டையும் இருக்கு. இப்போ இந்த சனி போய் 12ல் மறைஞ்சிட்டாலோ, சனி புதன் 2 பேரும் 12ல் மறைஞ்சிட்டாலோ அல்லது 8ல் போய் மறைஞ்சிட்டாலோ அது ப்ராப்ளமேட்டிக். அவங்களால தான் இந்த கஷ்ட நஷ்டங்கள் இது பண்ணுறது. நான் திறமை இருந்தும் என்னால் அங்கீகரிக்க முடியாமல், யாரும் என்னை அங்கீகரிக்காமல் நான் தவிக்கிறேன் அப்படிங்கிற பிரச்சனை. அவங்க வந்து பல வழிகளை முயன்று கூட எனக்கு கரையேற முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சனியும் புதனும் 8-12 தொடர்பு. திசையும் நடந்துகிட்டு இருக்கும். மிகப்பெரிய திசை அல்லவா. சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம். அவங்க மிடில் ஏஜே கரைச்சிடும். அதுதான் ப்ராப்ளம். அதே மாதிரி இவங்களை வாழவே விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யாரு? எந்த ராசியை சேர்ந்து வருவாங்க? சொந்த பந்தத்தில் எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு ராகு நல்லா இல்லை அப்படின்னா தாய் வகையிலையும் எதிர்ப்பு வரும். தாய் வகையில் தாயோடு பிறந்தவர்கள், தாயார் குடும்பம், சொந்த ஊரை சார்ந்தவர்கள், இவங்களாலே எதிர்ப்பு வரும். இல்லை வளர்ந்து நல்ல திசைகள் வரும்போது, ராகு திசை குரு திசை வரும்போது இவங்களுக்கு வந்து நம்பி ஏமாறுறதுல எதிர்ப்புகள் வரும். இப்போ கடகத்துக்கு சத்ரு அப்படின்றது 6ஆம் இடமே குருவுடைய வீடு தான். அவருடைய நட்சத்திரம் எங்கே இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து 4, 8, 12ல் இருக்கு. அதாவது துலாம் ராசி, அதுக்கப்புறம் கும்பராசி, அதுக்கப்புறம் மிதன ராசி. இந்த 4, 8, 12ல் தான் இந்த குருவனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால் நம்பி ஏமாறக்கூடியது, கணக்கு வழக்கில் ஏமாறக்கூடியது, அதிகமான பொருள் ஈட்டுவதற்காக ஒருத்தரை நம்பி போய் இறங்கி பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஏமாறுறது, இதெல்லாம் ராகு குரு திசா புத்திகள் மூலமாக வரும். யாருக்கெல்லாம் ராகு குரு கெட்டிருக்கோ அவங்களுக்கு தான் வரும். ராகு குரு கெட்டிருந்தா ராகு குரு வந்து வலுக்கக்கூடாது. 8-12ல் உட்காந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம். பணம் கொடுக்குற கிரகம் வந்து கடகத்துக்கு வந்து கேதுவும் சுக்கிரனும், இவங்களும் 8-12க்கு போகக்கூடாது. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி திருமணம் தடை தாமத காரணம் என்ன? அதே மாதிரி திருமணமான வாழ்க்கை, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு போராட்டமாவே இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா 7ஆம் பாவம் சனி வீடு அமையறனாலயா? 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சனி. அதனால சனி 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு. அந்த சனியினுடைய நட்சத்திரத்தை இவங்களே வச்சிருக்காங்க. பூசம் வச்சிருக்காங்க. அதனால அந்த சனிங்கிறது வந்து ஒரு மாதிரி ரசிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். அதாவது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் பண்ணிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, இந்த ஈர்ப்பு கெட்டு போகுது. ஏன்னா சனி என்ன பண்ணும் அப்படின்னா விரக்தியை கொடுக்கும், சலிப்பை கொடுக்கும், ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணாது. மேலும் மேலும் ஒருத்தர் கேர் எடுத்துக்காது. நீ உன் வேலை பாரு, நான் பாட்டுக்கு நான் எந்திரிச்சு உட்கார்றதே எனக்கே சிரமமாக இருக்குன்னு அது ஒரு பாவனை காமிச்சிட்டு இருக்கும். சனியினுடைய நேச்சர் அது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சந்திரன், சூரியன், செவ்வாய். இப்போ பெண்களாக இருந்தால் செவ்வாய் வந்து 8-12க்கு போகக்கூடாது. போனால் கலத்திர தோஷம். மாங்கல்ய காரகன் பெண்களுக்கு செவ்வாய். அவர் வந்து 8ஆம் இடமான கும்பத்திலேயோ 12ஆம் இடம் மிதுனத்திலேயோ இருந்தால்
யார் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த அந்த கனெக்டிவிட்டி வந்து உறுதியாகிறது இல்லை, அது டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அதிருப்தியான திருமண வாழ்க்கை. அதே சந்திரனுங்கிறது நிலையில்லாத கிரகம், லக்னாதிபதி தான், ராசி அதிபதி தான், ஆனால் நிலையில்லாத கிரகம். அவர் வந்து 8-12 தொடர்புள்ள திசை நடத்தினார்னு வைங்க, ராகு திசையை குரு திசையை நடந்ததுன்னா திருமண வாழ்க்கை சோபிக்கிறது இல்லை. அடுத்தபடியாக சூரியன், அவர் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. 2ஆம் வீடு என்பது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ அந்த சூரியன் வந்து வலுத்தா என்ன ஆகும்னா, கணவன் மனைவி வந்து வெல் ஆஃபாக இருப்பாங்க, சவுண்டாக இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி, அந்தஸ்து, கௌரவமெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஈகோ வந்துடும். அந்த ஈகோனால பேசினாலே பிரச்சனை வரும். 2ஆம் இடம் பொதுவாக இவங்க நீர் ராசிக்காரங்க, 2ஆம் இடம் வந்து சூரியன் நெருப்பு ராசி. நான் பேசுகிறதே அதிகாரத்தோடு தான் பேசும். நான் வந்து அப்படி இப்படி, நீ வந்து எனக்கு கட்டுப்பட்டு நட, அப்படி தான் பேசும். அதனால தான் கடகராசிக்கு இந்த இது. இப்போ நீங்கள் பாருங்க, 1ஆம் இடம் 7ஆம் இடம்னா கடகம் மகரத்தை கனெக்ட் பண்ணுங்க. அது காலச்சக்கரத்துக்கு 4-10 வருதா? கடகம் வந்து 4ஆம் வீடு, மகரம் வந்து 10ஆம் வீடு. இந்த 4-10ங்கிறது என்ன அப்படின்னா, அந்தஸ்து கௌரவம் பார்க்குற திருமண தாம்பத்தியம்னு அர்த்தம். அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி வேலையில் ஒரு பிரச்சனை, அதாவது போராட்டமாக இருக்குது. அதே மாதிரி தொழில் பண்ணால் லாஸ் ஆகிடுது, ஏமாற்றமாக ஆகுது. அதாவது குறிப்பாக ஏன் இவங்களுக்கு நடக்குது? அந்த கேது சுக்கிரனால தான் நடக்குது. சுக்கிரன் கேது வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம் போய் திசை நடந்ததுன்னா இவங்களுக்கு இப்போ சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி வேலையில் கிடைச்ச சம்பளம் போதுன்னு இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இவங்களுக்கு அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து ரொம்ப பல்க் அமௌண்ட்டாக தான் நான் வந்து தொழில் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லை சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்துக்கு வந்தால் மட்டும் நான் வேலை பார்ப்பேன், இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன். இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறுக்கு வழியை தேடுவாங்க. இந்த குறுக்கு வழியை கொடுக்கறது யாருன்னா கேது பகவான். இந்த கேது வந்து எப்போவுமே ஷார்ட்கட் மெத்தடை இது பண்ணுவார். அப்போ அந்த கேது போய் சுக்கிரன் போய் 8-12 இருந்தாச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் தூண்டி விட்டு இவங்களை தவறான நஷ்டத்தை உண்டாக்கி தவறான வழிகளில் போய் இது பண்ணிடுவாங்க. ஒருத்தர் நஷ்டப்பட்டுட்டு கூட இருந்துடலாம், அந்த நஷ்டத்தை தாங்க முடியாமல் மறுபடியும் ரொம்ப மோசமான வழிகளில் போகிறது வந்து ரொம்ப லைஃபையே தொலைக்கிறதுக்கு சமம். அது மாதிரி ஆகிறது தான் காரணம். சுக்கிரன் கேது 2-10 இருக்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கடகராசிக்கு அசிங்கமாவமான எந்த விஷயத்தில் வரும்? 5ஆம் பாவம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் என்பது ஆசை, பேராசை. அந்த ஆசையை கொடுக்குறவர் வந்து சனியும் புதனும். இப்போ இந்த சனி வந்து 8ல் கனெக்ட் ஆகுதுன்னு வைங்க, அதாவது கடகத்துக்கு 8 வந்து கும்பம். கும்பத்தில் அல்லது மிதுனத்தில் சனி இருந்தது அப்படின்னா தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு கெட்டு போகிறது பணத்தினால. இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனின்றது என்ன, வேலைக்காரன்னு அர்த்தமா? இப்போ வேலைக்காரங்கள் தொடர்பு வந்து அசிங்கம் தானே, அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க, டிரைவராக இருக்கலாம், வீட்டில் வேலை பார்க்குற ஆளாக இருக்கலாம், அது மாதிரியான தொடர்பு எடுத்து அசிங்கமான ஆகுது. அதே மாதிரி தந்தை மகனுக்கு கருத்து வேறுபாடுகள் வர காரணம் 9ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியாதிபதி வந்து குரு. அப்போ அந்த 9ஆம் இடத்த அதிபதி கிடக்கூடாது. 9ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் சனியும் புதனும் தான். அது வந்து 8-12 போகக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா பூர்வீகமும் நஷ்டமாயிரும், தந்தையினுடைய அரவணைப்பும் கிடைக்காது, தந்தையும் இவருக்கும் எதிர்ப்பாகவே இருக்கும். இப்போ 4-8-12 தானே எதிரி. இப்போ பாருங்க, 9ஆம் அதிபதியும் குரு, 6ஆம் அதிபதியும் குரு. அப்போ கடகத்துக்கு எப்படி தந்தையினால் ஹெல்ப் பண்ண முடியாது, நல்ல பாசத்தோடு இருந்தாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வறுமையில் தந்தையால் உதவ முடியாமல் போயிடும். அப்புறம் இவங்களும் வந்து தந்தைக்கு அடங்கி நடக்காமல் போயிடுவாங்க. இப்போ நல்ல பாசமான தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சனியும் புதனும் 1-5-9 இருக்கணும். கடகத்திலையும் விருச்சிகத்திலையும் மீனத்திலையும் சனியும் புதனும் இருந்ததுன்னா அந்த அரவணைப்பு நல்லா இருக்கும், பெற்றோர்கள் பாசம் நல்லா இருக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திங்க. நன்றி.